தலைப்பு செய்திகள். செம்மணியில் மேலும் 2 சிறுவர்களின் எண்புத் தொகுதிகள், 4 மண்டையோடுகளும் மீட்பு. யாழில் நண்பர்களுடன் மது அருந்திய இளைஞர் திடீரென உயிரிழப்பு. ட்ரம்பின் மசோதாவுக்கு எதிராக வாக்களியுங்கள், ஒபாமா தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் நேற்றைய அகழ்வின் போது சிறுவரின் எண்புத் தொகுதி என சந்தேகிக்கப்படும் 2 எண்புத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்த புதைக்குழியில் அடையாளம் காணப்பட்டுள்ள எண்புத் தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை 40ஆக உயர்வடைந்துள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 8ஆம் நாள் அகழ்வு நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது. அன்றைய அகழ்வின் போது சிறுவரின் எண்புத் தொகுதி என சந்தேகிக்கப்படும் 2 எண்புத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் 4 மண்டையோடுகளும் இனம் காணப்பட்டுள்ளன. அதில் ஒன்று நேற்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனையவற்றை அடையாளப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 40 மனித எண்புத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 34 எண்புத் தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமா தேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பாக சட்டத்தரணிகளான ரணிதா, நிரஞ்சன் மற்றும் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைக்குழிகள் குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற கேள்வி ஒன்றிற்கான எழுத்து மூல பதிவில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையில் பொறுப்பு கூறலிற்கான பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை மீண்டும் வெளியிட்டுள்ள வெளிவிவகார இராஜாங்க அமைச்சர் கேத்தரின் வெஸ்ட் செம்மணியில் மனித புதைக்குழி சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் மனித உரிமைகளிற்கான பொறுப்பு கூறல் பிரிட்டன் தொடர்ந்தும் ஆதரவு வழங்குவது குறித்து அர்ப்பணிப்புடன் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வருட ஆரம்பத்தில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி உட்பட பலரை சந்தித்து உரையாடியதை நினைவு கூர்ந்துள்ள அவர், இலங்கையில் காணாமல் போனவர்களின் உறவுகளுடன் பிரிட்டிஷ் தூதரகம் நெருக்கமான தொடர்புகளை பேணுகின்றது எனவும் தெரிவித்துள்ளார். கிரிபத்குட பிரதேசத்தில் உள்ள காணி ஒன்றிற்கு போலி ஆவணங்களை தயாரித்து பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட 3 பிணையில் விடுதலை செய்யுமாறு கம்பஹா மேல் நீதிமன்றம் நேற்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட 3 கம்பஹா மேலதிக நீதவான் WKD விஜயரத்ன முன்னிலையில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா கிரிபத்குட பிரதேசத்தில் உள்ள காணி ஒன்றிற்கு போலி ஆவணங்களை தயாரித்து பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் பத்திரமுல்லை பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கடந்த மார்ச் மாதம் 5ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் நண்பர்களுடன் மதுபானம் அருந்து கொண்டிருந்த இளைஞன் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது காரணமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் புன்னாலை கட்டுவான் பகுதியை சேர்ந்த 27 வயதுடையவர் ஆவார். குறித்த இளைஞனும் அவரது நண்பர்களும் நேற்றிரவு மதுபானம் அருந்து கொண்டிருந்த நிலையில் குறித்த இளைஞருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதன்போது உடனிருந்த நண்பர்கள் அவரை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து அவரது நண்பர்களில் சிலர் தலைமறைவாகியுள்ள நிலையில் சுன்னாகம் போலீசார் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் பிரதேசத்தில் அதிகரித்துள்ள சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகளுக்கு போலீசாரே காரணம் என தெரிவித்துள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், விடுதலை புலிகளின் காலத்தில் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெற்றதில்லை என்றும் விடுதலை புலிகள் முறையாக சட்டம் ஒழுங்கினை பாதுகாத்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒட்டுச்சுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது.
இக்கூட்டத்தில் ஒட்டிச்சுட்டான் பிரதேசத்தில் சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகள் அதிகரித்திருப்பதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முன்மொழிவொன்றை ஒட்டிச்சுட்டான் பிரதேச செயலாளர் முன்வைத்தார். இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே ரவிகரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் கூறுகையில், சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்துவது தொடர்பில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றது. இருப்பினும் சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகள் தொடர்ச்சியாக மிக அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகின்ற நிலையே காணப்படுகின்றது. இவ்வாறு இங்கு சட்டவிரோத செயற்பாடுகள் தலைவிரித்தாடுகின்ற போது சட்டம் ஒழுங்கு முறையாக பேணப்படுவதாக போலீசாரோ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஏனைய தரப்பினரோ போலி கருத்துக்களை இங்கு தெரிவித்துக் கொண்டிருக்க தேவையில்லை. தற்போது இந்த நாட்டில் ஆட்சி பீடத்தில் உள்ள அரசும் அரசு தலைவர்களும் கூட இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என கூறுகின்றனர். நாமும் சட்ட ஒழுங்கு முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றே தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். ஆனால் இங்கு சட்டம் ஒழுங்கு சீரின்றியே காணப்படுகின்றது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் மீதே நாம் குற்றச்சாட்டு முன்வைக்க வேண்டியுள்ளது. போலீசார் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமையினாலேயே இவ்வாறு சட்டவிரோத மணல் அகழ்வுகள் உட்பட பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் விடுதலை புலிகளின் காலத்தில் இவ்வாறான மணல் அகழ்வு செயற்பாடுகளோ கசிப்பு, கஞ்சா முதலான சட்டவிரோத போதைப் பொருட்களோ எவையும் இருக்கவில்லை. விடுதலை புலிகள் முறையாக சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தனர். அதனை யாரும் மறுக்க முடியாது என தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் கடற்படை துணை தளபதி மேஜர் ஜெனரல் மிக்கேல் குட்கோவ் சண்டை நடைபெறும் இடத்தை பார்வையிடச் சென்றுள்ளார். அப்போது சண்டைக்கான பணியில் ஈடுபட்ட போது கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்த விளக்கத்தை ரஷ்ய இராணுவம் வெளியிடவில்லை. குட்கோவ் கடந்த மார்ச் மாதம் கடற்படை தளபதியின் துணைத் தலைவராக பதவியுயர்வு பெறுவதற்கு முன்னர் கடற்படையின் 155வது படைப்பிரிவின் தளபதியாக இருந்தார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் 3 வருடத்திற்கு மேலாக சண்டை நடைபெற்று வருகின்றது. உக்ரைன் எல்லையில் உள்ள சுமி பிராந்தியத்தின் அருகே உள்ள குர்ஸ் பகுதியில் சண்டை அதிக அளவில் நடைபெற்று வருகின்றது. இரு நாட்டு வீரர்களும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் வகையில் சண்டை நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவின் கெட்டபாங் துறைமுகத்திலிருந்து நேற்றிரவு 65 பேருடன் படகு ஒன்று பாலி தீவில் உள்ள கிளிமானுக் துறைமுகத்திற்கு புறப்பட்டு சென்றது. மேலும் அந்த படகில் 14 லொரிகள் உட்பட 22 வாகனங்கள் இருந்தன. KMP துணு பிரதாமா ஜெயா என்று பெயரிடப்பட்ட இந்த படகு புறப்பட்ட 30 நிமிடங்களுக்கு பின்னர் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் படகு கடலில் ஒரு பக்கம் சாய்ந்து மூழ்கியுள்ளது. இதனால் படகில் இருந்தவர்கள் கடலில் விழுந்து தத்தளித்துள்ளனர். உடனே மீட்பு பணியினர் அங்கு விரைந்து சென்றனர். விபத்து நடந்தபோது கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டுள்ளது. இதனால் மீட்பு பணி பெரும் சவாலாக இருந்தது. இந்த விபத்தில் 4 பேர் பலியாகியுள்ளனர். அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 23 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். 38 பேர் மாயமாகியுள்ளனர். அவர்களை மீட்க இரவு முழுவதும் கொந்தளிப்பான கடலில் தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டனர். நேற்றும் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த பிக் பியூட்டிஃபுல் வரி குறைப்பு மசோதாவுக்கு அமெரிக்க செனட் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த மசோதாவுக்கு எலான் மாஸ்க் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வரி குறைப்பு நடவடிக்கைக்கு பின்னர் நிதி ஆதரவை திரட்ட மெடிக்கெய்ட் எனப்படும் மருத்துவ உதவிக்கான நிதியை குறைக்கும் மசோதாவை ட்ரம்ப் அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த மசோதாவை விமர்சித்து அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அவரது பதிவில், மருத்துவ உதவிக்கான நிதியை குறைத்து மலிவு விலை பராமரிப்பு சட்டத்தை பலவீனப்படுத்தும் மசோதாவை நிறைவேற்ற ட்ரம்பின் குடியரசுக் கட்சியினர் விரைந்து வருவதால் 1.6 கோடி அமெரிக்கர்கள் தங்கள் சுகாதார பாதுகாப்பை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர். இந்த மசோதாவை அவர் நிறைவேற்றினால் உழைக்கும் வர்க்க குடும்பங்களின் எதிர்கால தலைமுறைகள் கடுமையாக பாதிக்கும். இன்றே உங்கள் பிரதிநிதியை அழைத்து இந்த மசோதாவிற்கு எதிராக வாக்களிக்க சொல்லுங்கள் என தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1947 பிரித்தானிய இந்தியாவை இந்தியா, பாகிஸ்தான் என 2 நாடுகளாக பிரிக்கும் சட்டமூலம் ஐக்கிய ராச்சியத்தின் மக்களவையில் முன்வைக்கப்பட்டது. 1988 வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் முதல் தமிழ் மாநாடு
பென்சில்வேனியாவில் நடைபெற்றது. 1994 ருவாண்டா இனப்படுகொலை. ருவாண்டா தலைநகர் கிகாலி ருவேண்டா தேசப்பற்று முன்னணியினரால் கைப்பற்றப்பட்டதை அடுத்து அந்நகரில் இனப்படுகொலை முடிவுக்கு வந்தது. 1997 நாசாவின் பாத்ஃபைண்டர் விண்கலம் செவ்வாய்க்கோளில் இறங்கியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.